உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதில் புதியதாக உருவாக்கப்பட்டு உள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை ஜன 3 முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் சம வேலைக்கு சம ஊதியம் என்று போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் உறுதியளிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அமைச்சரவை ஜனவரி 6 ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இன்று ஜனவரி 10 உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணை வெளியீட்டில் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026 ஜனவரி 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக முன்தேதியிட்டு குறிப்பிட்டுள்ளது.